மக்களவை தேர்தல் முடிவுகள் 2014க்கான முடிவுகளை தெரிந்து கொள்ளும் வகையில் ஜெயா டிவியின் பிரம்மாண்டமான நேரலைக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். தொடர்ந்து நமது அரங்கத்திற்கு விருந்தினர்கள் வந்திருக்கிறார்கள். இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் டாக்டர் சேக்கு தமிழரசன் அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர். அதேபோன்று கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர், நிறுவன தலைவர் திரு உ தனியார் சட்டமன்ற உறுப்பினர், இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு பஷீர் அகமது நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து நமது செய்தியாளர்கள் ஆங்காங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்கள் தகவலை தருவதற்காக. தொடர்ந்து அஇஅதிமுக அதிக தொகுதிகளில் முன்னிலை பெற்று வருகிறது. மத்திய சென்னை தொகுதி நிலவரத்தை நாம் பார்த்துவிடலாம். நமது செய்தியாளர் ஜேம்ஸ் லிஷா நம்மோடு தொலைபேசி வாயிலாக தொடர்பில் இருக்கிறார். ஜேம்ஸ் லிஷா, மத்திய சென்னையின் தற்போதைய நிலவரம் என்ன? மதிவாணன், மக்களவை தேர்தலில் மக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ள தொகுதிகளில் மத்திய சென்னை தொகுதியும் ஒன்று. இதுல இந்த மத்திய சென்னை தொகுதியில அஇஅதிமுக சார்பாக எஸ்.ஆர். விஜயகுமாரும் திமுக சார்பாக தயாநிதி மாறன் உட்பட 20 வேட்பாளர்கள் போட்டியிருந்தாங்க. மொத்த வாக்காளர்கள்னு பார்த்தா 13,27,670 வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல பதிவான வாக்குகள் அப்படின்னு பார்த்தா 8,16,422 வாக்குகள் பதிவாகி இருந்தது. முதல் சுற்று முடிவில் அஇஅதிமுக 23,136 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளது. 1,778 வாக்குகள் முன்னிலையில இருக்காங்க. அதே போல இரண்டாம் சுற்று முடிவில் அஇஅதிமுக 120 வாக்குகள் பெற்று முன்னிலையில இருக்காங்க. திமுக 19,149 வாக்குகள் பெற்றிருக்காங்க. இரண்டாம் சுற்று முடிவில் 3,977 வாக்குகள் முன்னிலை அஇஅதிமுக இருக்கு. மதிவான நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். முதலமைச்சருடைய தொடர் பிரச்சாரம், ஏற்கனவே தலைவர்கள் கூறியபடி முதலமைச்சர் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்கள், நல்ல திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கான திட்டங்களை இந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தருந்திருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் திமுகவை சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர்கள் அனைவரும் தோல்வி முகத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த வகையில் மற்றும் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர் திமுகவை சேர்ந்தவர் போட்டியிட்ட தஞ்சாவூர் தொகுதியின் நிலவரம் என்ன என்று அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் தமிழ்ச்செல்வனிடம் கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், சொல்லுங்க, தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை தற்போதைய நிலவரம் என்ன? மதிவாணன், தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு மிக மோசமான அளவில் பின்தங்கியுள்ளார். இரண்டாவது சுற்றிலேயே மிகவும் மோசமான அளவில் பின்தங்கியுள்ளார். கிட்டத்தட்ட 18,732 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார். அதிமுக வேட்பாளர் கு பரசுராமன் 60,676 வாக்குகள் பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் டி.ஆர். பாலு 41,944 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இந்த வாக்குகள் முடிவில் 20 சுற்றுகள் எண்ணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 20 சுற்றுகள் முடியும் தருவாயில் திமுக வேட்பாளர் மிகவும் மோசமான அளவில் 1 லட்சத்துக்கு மேல் பின்தங்கி இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக வேட்பாளர் 1 லட்சத்துக்கு மேல் வெற்றி பெறுவார், வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவார். தஞ்சாவூர் தவிர்த்து அந்த டெல்டா மாவட்டங்கள்ல மற்ற தொகுதிகளின் நிலவரம் என்ன? மற்ற தொகுதி நிலவரங்கள் தொடர்ந்து உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. தஞ்சாவூர் தொகுதியை பொறுத்தவரை அவருடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். தஞ்சாவூர் தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு டி.ஆர். பாலு மிக அதிக வாக்குகள் குறைவாக பெற்று பின்தங்கி இருக்கிறார். அங்கு போட்டியிட்ட அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு கு பரசுராமன் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். 2 சுற்றுக்கள் முடிந்து 3வது சுற்று வாக்கு எண்ணும் பணி அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நம் வாக்கு முன்னணி நிலவரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நமது அரங்கத்திற்கு வருகை தந்துள்ள டாக்டர் சேக்கு தமிழரசன் சட்டமன்ற உறுப்பினர், அவரிடம் பேசுவோம். சார், இப்போ முதலமைச்சர் அவர்களுடைய வெற்றி அப்படின்னு அஇஅதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து வெற்றி கொண்டாட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த இமாலய வெற்றியை, வரலாற்று சாதனை வெற்றியாக பார்க்கப்படுகிற இந்த வெற்றியை? ஒரு மாபெரும் வெற்றியை, மகத்தான சாதனையை போற்றலுக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக கடினமான உழைப்போடும் மக்களின் பேராதரவோடும் பெற்றிருக்கிறார்கள் என்கிற போது இன்றைக்கு உலகளாவிய 10 கோடி தமிழர்களுடைய உள்ளங்களிலெல்லாம் மகிழ்ச்சி கடல் பொங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய ஒவ்வொரு தமிழனுடைய உள்ளமும் ஆனந்த வெள்ளத்திலே நீந்தி கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கம் கண்ட தந்தை பெரியார் அவர்கள் பெண்ணியம் பெருமைப்பட வேண்டும், பெண்கள் அறிவு வளமும் அதிகார வளமும் பெற வேண்டும் என்று நினைத்தாரே, அந்த எண்ணத்திற்கு இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. தலைநகர் டெல்லியிலே தமிழுணர்வு கோலோச்ச வேண்டும் என்று பேரறிஞர் அண்ணா விரும்பினாரே, அந்த விருப்பத்திற்கு இன்றைக்கு ஒரு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது.
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்னுடைய அரசியல் வாரிசு நீதான் என்று அறிமுகப்படுத்தி டெல்லி நாடாளுமன்றத்துக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அனுப்பி வைத்தாரே, அந்த பெரும் வேட்கைக்கு இன்றைக்கு மாபெரும் வெற்றி கிடைத்திருக்கிறது. தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கிடைத்திருக்கிற வெற்றி என்பது ஒரு சாதாரண வெற்றி அல்ல, எளிதான வெற்றி அல்ல. மதவாதத்திற்கு, சாதியவாதத்திற்கு, சந்தர்ப்பவாதத்திற்கு தமிழ்நாட்டு மக்கள் அடித்திருக்கிற மிகப்பெரிய மரணடி. நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். டாக்டர் சேக்கு தமிழரசன், மன்னிக்கணும், தொடர்ந்து முன்னணி நிலவரம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நமது செய்தியாளர் ஃபாத்திமா பாபு காத்திருக்கிறார். ஃபாத்திமா பாபு, தற்போதைய நிலவரப்படி எந்தெந்த தொகுதியில் யாரெல்லாம் முன்னணியில் இருக்கிறாங்க, உங்களுடைய தகவல். மதிவாணன், தற்போதைய நிலவரப்படி தமிழகத்துல 37 தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. நீலகிரி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன் 21,068 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஜெய்சிங் தியாகராஜ் நட்டர்ஜி 11,745 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ப குமார் 10,178 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு மா சந்திரகாசி 5,273 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மத்திய சென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு SR விஜயகுமார் 3,971 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். விருதுநகர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு டி ராதாகிருஷ்ணன் சுமார் 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு KN ராமச்சந்திரன் 5,834 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு S செல்வகுமார சின்னையன் 31,806 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். விழுப்புரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு S ராஜேந்திரன் 9,215 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்பூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 11,258 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். வேலூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ப செங்குட்டுவன் 10,597 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வெங்கட்ராமன் 1,565 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருவள்ளூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் பி வேணுகோபால் 16,399 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேலு 26,991 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தென்சென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் 8,171 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் K கோபால் 6,208 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கரூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் மு தம்பிதுரை சுமார் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வடசென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு TG வெங்கடேஷ் பாபு சுமார் 5,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். மதுரை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு இரா கோபாலகிருஷ்ணன் சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கு பரசுராமன் 10,350 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு RK பாரதி மோகன் 26,327 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் RP மருதைராஜ் 11,136 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். விவாதத்தை மதிவாணன் தொடர்வார். நன்றி ஃபாத்திமா. தொடர்ந்து அஇஅதிமுக 37 தொகுதிகளில் பெரிய வெற்றி பெற்று வெற்றிமுகமாக காணப்படுகிறது. அஇஅதிமுக வேட்பாளர்கள் மிகுந்த வாக்குகள், அதிக வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார்கள். இது தொடர்ந்து முதலமைச்சரின் வெற்றி இது என தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக தொண்டர்கள்
பொதுமக்கள் கூட இந்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள். அந்த அளவிற்கு முதலமைச்சருடைய நலத்திட்டங்கள் அவர்களை சென்று சேர்ந்திருக்கிறது. மக்களுக்கான முதலமைச்சர் என அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதற்கான சாட்சிதான் இந்த தேர்தலாக பார்க்கப்படுவதாக மக்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து நாம் முன்னணி நிலவரத்தை பார்க்கலாம். அந்த வகையில் தொடர்ந்து தமிழகத்தை பொறுத்தவரை 37 இடங்களில் அஇஅதிமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. 3வது சுற்று நிலவரம் வந்திருக்கிறது. திருநெல்வேலியை பொறுத்தவரை KRP பிரபாகரன் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டவர். இவர் பெற்றுள்ள வாக்குகள் 80,276 வாக்குகள். வித்தியாசம் கிட்டத்தட்ட 26,359 வாக்குகளை அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். திமுகவை விட கிட்டத்தட்ட 26,000 வாக்குகள் அதிகம் பெற்று திருநெல்வேலியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் திரு KRP பிரபாகரன் முன்னிலையில் இருக்கிறார். நாகப்பட்டினம் தனி தொகுதியை பொறுத்தவரை 3வது சுற்று முடிவுகள் வெளிவந்திருக்கிறது. அங்கு போட்டியிட்ட டாக்டர் K. கோபால் அஇஅதிமுக சார்பில் இவர் போட்டியிட்டார். அவர் பெற்ற வாக்குகள் 77,141 வாக்குகள். அவரை அடுத்து முன்னாள் MP AKS தற்போது MP AKS விஜயன் அவர் பெற்ற வாக்குகள் 57,587. மீண்டும் ஒருமுறை நாகப்பட்டினம் தனி தொகுதியை பார்க்கலாம். அங்கு நாகப்பட்டினம் தனி தொகுதியை பொறுத்தவரை அஇஅதிமுக சார்பில் டாக்டர் K. கோபால் அவர் பெற்ற வாக்குகள் 77,141. அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு AKS விஜயன் 57,587 வாக்குகள் பெற்று பின்தங்கி இருக்கிறார். இதற்கான வித்தியாசம் கிட்டத்தட்ட 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுக நாகப்பட்டினம் தனி தொகுதியில் முன்னணியில் இருக்கிறது. பொள்ளாச்சி தொகுதி நிலவரத்தை பார்க்கலாம். பொள்ளாச்சி தொகுதியில் அஇஅதிமுக அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறது. கிட்டத்தட்ட 11,134 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறது பொள்ளாச்சி தொகுதியில் அஇஅதிமுக. அங்கு போட்டியிட்ட திரு C. மகேந்திரன் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டார். இங்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்தபோது லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்து முதலமைச்சரை வரவேற்ற அந்த காட்சிகள் தான் தற்போது நினைவுக்கு வருகிறது. அந்த அளவிற்கு பொள்ளாச்சியில் அஇஅதிமுக அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறது. தொடர்ந்து வேலூர் தொகுதியை பார்க்கலாம். வேலூர் மக்களவை தொகுதியை பொறுத்தவரை வேலூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ப. செங்குட்டுவன் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அங்கு அஇஅதிமுக 57,863 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறது. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜகவின் திரு AC சண்முகம் 50,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். வித்தியாசம் கிட்டத்தட்ட 7,077 வாக்குகள் வித்தியாசத்தில் வேலூர் தொகுதியில் அஇஅதிமுக முன்னிலையில் இருக்கிறது. வேலூர் தொகுதியிலும் அஇஅதிமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. ஆரம்பம் முதலே தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. தஞ்சாவூர் தொகுதியை மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். தஞ்சாவூர் தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு கு. பரசுராமன் இவர் பெற்ற வாக்குகள் 90,585 வாக்குகள் பெற்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். அஇஅதிமுகவின் கு. பரசுராமன் வாக்கு வித்தியாசம் 27,006. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக முன்னாள் அமைச்சர் திரு TR பாலு 63,000 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். வித்தியாசம் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டுகள். ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்குகள் வந்திருக்கிறது. அதை தற்போது பார்க்கலாம். ஆலந்தூர் சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதற்கான முன்னணி நிலவரம் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அங்கும் அஇஅதிமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. அங்கு அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்ட திரு VNB வெங்கட்ராமன் 10,205 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட RS பாரதி 8,640 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 1,565 வாக்குகள் வித்தியாசத்தில் 2வது சுற்றின் முடிவில் அஇஅதிமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. இன்னும் மற்றும் ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், இன்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3வது முறையாக பதவியேற்று 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் நாளாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான தருணம் இது. தொடர்ந்து நமது திரு தனியரசிடம் கேட்கலாம். திரு தனியரசு, ரொம்ப முக்கியமான நாளாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய கருத்து, அதாவது அஇஅதிமுக 4வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த நாளில் முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் சொன்னது வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் சொன்னாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்க? தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் மாண்புமிகு தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கடந்த 3 ஆண்டுகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர்கள் செய்த மக்கள் நல திட்டங்கள், அவர்கள் எடுத்துக்கொண்ட அரசியல் தீர்மானங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு தமிழ் சமூகத்தினுடைய முழுக்க நலன்களை சார்ந்திருந்ததால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய வாக்காளர்களும் தங்களுடைய சொந்த சின்னமாக இரட்டை இலையை பார்த்து அவர்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் தேர்தல் பிரச்சாரத்திலே தொடர்ந்து வலியுறுத்தி வந்தேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அது
மக்களின் கட்சி. இரட்டை இலை சின்னம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய சின்னம்தான் இரட்டை இலை. ஆகவே அந்த இரட்டை இலை சின்னத்தை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய மனச்சாட்சியை, நம்பிக்கையை, தமிழ் தாழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தினுடைய தலை நிமிர்வுக்காக அனுதினமும் கடமையாற்றி வருகிற ஒப்பற்ற தமிழ் சமூகத்தினுடைய தலையாய தலைவி, வரலாற்று பொக்கிஷம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நம்பி வாக்களியுங்கள் என்று நாம் சொன்னதை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் மதவாதத்திற்கு இரையாகாமல், சாதியவாதத்திற்கு இரையாகாமல், இப்படிப்பட்ட பொய், வஞ்சகம், சூழ்ச்சி, கபட நாடகங்களுக்கு இரையாகாமல் தமிழ்நாட்டு மக்கள் அறிவு கூர்மையோடு நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கிளர்ந்தெழுந்து வாக்களித்திருப்பதுதான் நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் வரலாற்று பொக்கிஷம் அப்படிங்கிற ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி இருக்கிறார் திரு தனியரசு. தொடர்ந்து பேசுவோம் திரு பஷீர். அதற்கு முன்பாக பஷீர் அகமது, அதற்கு முன்பாக நமது விருதுநகர் செய்தியாளர் கண்ணன் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். மிக முக்கியமான தொகுதி கண்ணன். விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை வாக்கு எண்ணும் நிலவரம் எப்படி இருக்கிறது? வாக்கு எண்ணிக்கை எங்க நடந்துட்டு இருக்கு? வாக்கு எண்ணும் நிலவரத்தில் எத்தனை சுற்றுகள் முடிந்திருக்கிறது? விரிவான தகவல்களை சொல்லுங்க. விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை விருதுநகரில் உள்ள VHNSM கல்லூரி மற்றும் VSN பாலிடெக்னிக் கல்லூரி ஆகிய 2 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்கியது. வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய முதல் ரவுண்டில் முதலே அதிமுக தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது. இதுவரை முதல் சுற்று மட்டுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பார்த்தால் அதிமுக வேட்பாளர் டி. ராதாகிருஷ்ணன் முதல் சுற்றில் 26,394 வாக்குகள் பெற்றுள்ளார். இதற்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் 12,387 வாக்குகளும், மதிமுக வேட்பாளர் வைகோ 12,254 வாக்குகளும் பெற்றுள்ளார். திமுக வேட்பாளரை விட அதிமுக வேட்பாளர் முதல் சுற்றில் 16,007 வாக்குகள் அதிகம் பெற்று முதல் சுற்றில் முன்னிலையில் உள்ளார். தற்போது இரண்டாம் சுற்று நிலவரத்தின்படியும் அதிமுக 20,000க்கும் அதிகமான வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னிலை பெற்று வருகிறது. நிச்சயமா கண்ணன், அதாவது முக்கியமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது விருதுநகர் தொகுதி. அங்கு போட்டியிட்ட மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ கிட்டத்தட்ட முதல் சுற்றில் மட்டுமே 26,000 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு. அவரை எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுகவின் திரு ராதாகிருஷ்ணன் முதல் சுற்றில் மட்டுமே 26,000 வாக்குகள் முன்னணி பெற்றிருக்கிறார். பஷீர் அகமது, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறுபான்மையினருக்கு முதலமைச்சர் அவருடைய முன்னேற்றத்திற்காக எதுவும் செய்யவில்லை என்ற தொடர் குற்றச்சாட்டு திமுக தலைவர் அவர்களும் திரு மு க ஸ்டாலினும் எடுத்து வைத்தார். அதற்கெல்லாம் சம்மட்டி அடி கொடுப்பது போல முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலும் சிறுபான்மையினருக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறோம் என்று புள்ளி விவர ஆதாரங்களோடு எந்த அளவிற்கு அவர்களுக்கான வாழ்வு மேம்பட தாங்கள் செய்த அந்த திட்டங்களை, செய்து கொண்டிருக்கிற திட்டங்களை முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தார்கள். குறிப்பாக இடஒதுக்கீட்டுக்கு, சிறுபான்மை இடஒதுக்கீட்டுக்கு முதலமைச்சர் எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் பற்றி சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் எப்படி இந்த தேர்தலில் எப்படி நீங்க பார்க்குறீங்க இந்த விஷயங்களை? திமுகவை பொறுத்தவரை தன் கவர்ச்சியான பேச்சுக்களால் மட்டுமே முஸ்லிம்களை கவர்ந்து பொய்யுரைத்து இதுவரை வாக்குகளை வாங்கியது. ஆனால் 4 முறை ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் இஸ்லாமிய மக்களுக்கான அதை செய்தேன் இதை செய்தேன் என்று பொய்யுரைத்தாரே தவிர அதை முறையாக செய்யவில்லை. 2006களில் அன்றைய முதல்வர் இன்றைய முதல்வர் முஸ்லீம்களுக்கான முதன்மையான ஒரு இடஒதுக்கீட்டுக்கான ஒரு ஆணையத்தை அமைத்ததன் விளைவுதான் முஸ்லீம்கள் பார்வை அதிமுக மீது முழுமையாக பெற்றது. 2006களில் முஸ்லீம்கள் அதிகமான வாக்குகளை அதிமுக பெற்றதை அன்று ஏடுகள், ஊடகங்கள் சொன்னது. இந்த தேர்தலிலும் அது மீண்டும் முழுமையாக, குறிப்பாக இஸ்லாமியர்கள் முழுக்க முதலமைச்சரின் பக்கம் தான் என்பது நிரூபணம் ஆகியிருக்கிறது. அதாவது பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் ஒருங்கே திமுகவை ஆதரித்த போதிலும் முஸ்லிம்கள் அனைவரும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக இடஒதுக்கீட்டை உயர்த்தி தருவதற்கு அதற்குரிய ஜனார்த்தன் கமிஷனுக்கு பரிந்துரை அமைத்ததை நாடெங்கிலும் சுமார் 40 மேடைகளிலும் சொன்னதை முஸ்லிம் மக்கள் ஏற்றுக்கொண்டதால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் இந்த தடவை அதிமுகவே வாக்களித்திருக்கிறார்கள். எதிரொலிதான் வேலூர் தொகுதியில் மயிலாடுதுறை தொகுதி அஇஅதிமுக முன்னிலை, மாயவரத்தில், மயிலாடுதுறையில், ராமநாதபுரத்தில்
அஇஅதிமுக முன்னிலை ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்கள் முதலமைச்சர் பக்கம்தான். இஸ்லாமியர் மட்டும் இல்லை, இதர சிறுபான்மை மக்களும் தமிழக முதல்வரைத்தான் முழுமையாக நம்புகிறார்கள். அதுதான் இந்த தேர்தலின் முடிவுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அனைத்து சிறுபான்மையினரும், அனைத்து மக்களும், சிறுபான்மை மட்டும் இல்ல பெரும்பான்மையினரும் ஜாதி மதம் கடந்து வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. தொடர்ந்து நமது செய்தியாளர் ஜெயசாஸ் மீண்டும் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். ஜெயசாஸ், நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? வட சென்னை தொகுதி நிலவரம் பற்றி விரிவா சொல்லுங்க. வட சென்னை தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை ராணிமேரி கல்லூரியில் நடைபெற்று வருது. இங்க அதிமுக, திமுக, காங்கிரஸ், தேமுதிக, சிபிஎம் உள்ளிட்ட 40 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. இப்போ இதுல திருவெற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், குளத்தூர், திருவிகே நகர், ராயபுரம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய பெரிய தொகுதி இது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதிக வேட்பாளர்கள் போட்டியிடும் 2வது இடத்துல இந்த வட சென்னை தொகுதி இருக்குது. இங்க மொத்த வேட்பாளர்கள் 14,22,000 வாக்காளர்கள். அதுல ஆண் வேட்பாளர்கள் 7,07,433 பேர், பெண் வேட்பாளர்கள் 7,14,034 பேர். தொடர்ந்து பேசுவோம் ஜெயசாஸ். வேலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் 12,469 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். நாகப்பட்டினம் தனி தொகுதியின் நிலவரம் இது 5வது சுற்று முடிவின்படி வந்த வாக்கு எண்ணிக்கை நிலவரம். அங்கு போட்டியிட்ட டாக்டர் கே கோபால் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டவர். இவர் அதிக வாக்குகள் பெற்றிருக்கிறார். அதாவது அவரை எதிர்த்து போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு AKS விஜயன் 95,759 வாக்குகள் மட்டுமே பெற்றிருக்கிறார். ஆனால் அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே கோபால் 1,30,846 வாக்குகள் அதிகம் பெற்றிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் 35,087 வாக்குகள் அதிகம் பெற்று திரு கே கோபால் அஇஅதிமுக வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார். தொடர்ந்து நாம் அடுத்து பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி தஞ்சாவூர் தொகுதி. தஞ்சாவூர் தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு மிக குறைந்த வாக்குகள் பெற்று பின்தங்கி இருக்கிறார். திமுகவின் வேட்பாளர். இவருக்கு அந்த தொகுதியில் பலத்த எதிர்ப்பு காணப்பட்டது ஆரம்பம் முதலே. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு கு பரசுராமன் அஇஅதிமுக வேட்பாளர். அவர் பெற்றுள்ள வாக்குகள் 4வது சுற்று முடிவின்படி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு 1,18,707 வாக்குகள் பெற்று அதிக வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். வாக்கு வித்தியாசம் அஇஅதிமுகவுக்கும் திமுக வேட்பாளருக்கும் இடையான வாக்கு வித்தியாசம் 35,147 வாக்குகள் அதிகம் பெற்று திரு கு பரசுராமன் முன்னிலையில் இருக்கிறார். இது தஞ்சாவூர் தொகுதியின் நிலவரம். அடுத்ததாக மதுரை தொகுதி நிலவரத்தை பார்த்துவிடலாம். மதுரையை பொறுத்தவரை 3 சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு அதிகாரப்பூர்வமான வாக்கு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அங்கு போட்டியிட்ட திரு இரா கோபாலகிருஷ்ணன் அஇஅதிமுக வேட்பாளர். அவர் பெற்ற வாக்குகள் 84,288. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் வேலுச்சாமி. அவர் பெற்ற வாக்குகள் 42,564. வாக்கு வித்தியாசம் திமுகவிற்கும் அதிமுகவுக்கும் உள்ள மதுரை தொகுதியை பொறுத்தவரை வாக்கு வித்தியாசம் 42,564 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளார் அஇஅதிமுகவின் வேட்பாளர் கோபாலகிருஷ்ணன். தொடர்ந்து பல்வேறு தொகுதியில் நிலவரம் வந்து கொண்டே இருக்கிறது. அரக்கோணம் தொகுதி நிலவரம் பார்த்துவிடலாம். அரக்கோணத்தில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் திருத்தணி கோ ஹரி. அவர் பெற்ற வாக்குகள் 78,596. அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவின் திரு வேலு. அவர் பெற்ற வாக்குகள் 37,500. வாக்கு வித்தியாசம் 41,096. தொடர்ந்து சிதம்பரம் தனி தொகுதி நிலவரம் 3 சுற்று முடிந்து 3 சுற்றுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. சிதம்பரம் தனி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுகவின் வேட்பாளர் மா சந்திரகாசி. அஇஅதிமுக வேட்பாளர் பெற்ற வாக்குகள் 65,173. அவரை எதிர்த்து போட்டியிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திரு தொல் திருமாவளவன் 48,711 வாக்குகள் பெற்று பின்தங்கியிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் 16,462. வட சென்னை மக்களவை தொகுதிக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. ஒரு சுற்றுக்கான அந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து 23,599 வாக்குகள் பெற்று திரு TG வெங்கடேஷ் பாபு அஇஅதிமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் R கிரிராஜன் 16,000 வாக்குகள் மட்டுமே பெற்று பின்தங்கியிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் 7,541. தொடர்ந்து அஇஅதிமுகவின் அந்த வெற்றி முகத்தை பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலை தொகுதியை பொறுத்தவரை 3 சுற்று முடிவுகள் வெளியாகி இருக்கிறது. திருவண்ணாமலை தொகுதியில் அஇஅதிமுகவின் சார்பில் போட்டியிட்ட திருமதி R வனரோஜா. அவர் பெற்ற வாக்குகள் 81,791. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் வேட்பாளர் திரு CN அண்ணாதுரை. அவர் பெற்ற வாக்குகள் 50,950. வாக்கு வித்தியாசம் 30,000க்கு மேல்.
தூத்துக்குடியை பொறுத்தவரை அங்கு போட்டியிட்ட திரு ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி இவர் பெற்ற வாக்குகள் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டார். இவர் பெற்ற வாக்குகள் 83,984. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் திரு பே ஜெகன் 59,391 வாக்குகள் பெற்று பின்தங்கியிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 25,000 24,593 வாக்குகள் அதிகம் பெற்று தூத்துக்குடியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி முன்னிலையில் இருக்கிறார். மத்திய சென்னை நிலவரத்தை தற்போது பார்த்துவிடலாம். மத்திய சென்னை தொகுதியை பொறுத்தவரை அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு SR விஜயகுமார் அவர் பெற்ற வாக்குகள் 71,224 வாக்குகள் பெற்று அதிக வாக்குகள் பெற்று திரு SR விஜயகுமார் முன்னணியில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் பின்தங்கி இருக்கிறார். 61,000 வாக்குகள் மட்டுமே பெற்று பின்தங்கி இருக்கிறார். அஇஅதிமுக வேட்பாளருக்கும் திமுக வேட்பாளருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 10,000ற்கு மேல். மத்திய சென்னையில் 10,000 ஓட்டுகளுக்கு மேல் அதிகம் பெற்று அஇஅதிமுக வேட்பாளர் முன்னிலையில் இருக்கிறார். பெரம்பலூர் தொகுதியை பொறுத்தவரை 3 சுற்றுகள் முடிவடைந்து 3 சுற்றுகளுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அங்கு போட்டியிட்ட RB மருதை ராஜ் என்கிற மருதராஜ் அவர் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டார். அவர் பெற்ற வாக்குகள் 75,509. அவரை எதிர்த்து போட்டியிட்ட சீமானூர் சா பிரபு திமுகவை சேர்ந்தவர். அவர் பெற்ற வாக்குகள் 34,521. வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 35,000 அதாவது 34,521 வாக்குகள் அதிகம் பெற்று பெரம்பலூர் தொகுதியில் அஇஅதிமுக முன்னணியில் தொடர்ந்து இருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய தொகுதி கோயம்புத்தூர் தொகுதி. கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுகவின் வேட்பாளர் திரு AP நாகராஜன் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். பாஜகவின் திரு CP ராதாகிருஷ்ணன் 6,877 வாக்குகள் குறைவாக பெற்று பின்தங்கி இருக்கிறார். அவர் பெற்ற வாக்குகள் 62,480. கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளரை விட அஇஅதிமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறார். இது அரை மணி நேரத்திற்கு முந்தைய நிலவரம். தற்போதும் தொடர்ந்து அஇஅதிமுக வேட்பாளரை முன்னணியில் இருப்பதாக தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி தொகுதியை பொறுத்தவரை அங்கு போட்டியிட்ட திரு K அசோக்குமார் கிட்டத்தட்ட 31,597 வாக்குகள் அதிகம் பெற்று அவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு சின்ன பில்லப்பா திமுக வேட்பாளர் அவரை விட கிட்டத்தட்ட 31,597 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். திரு அசோக்குமார் 67,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்று அதிக வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். இது கிருஷ்ணகிரி தொகுதி நிலவரம். தொடர்ந்து இதே போன்றுதான் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் வரும் வாக்கு எண்ணிக்கை வந்து கொண்டிருக்கிறது. அஇஅதிமுக தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரை திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் திரு M உதயகுமார் 81,039 வாக்குகள் பெற்று முன்னணியில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு S காந்திராஜன் 21,000 வாக்குகள் மட்டுமே பெற்று பின்தங்கி இருக்கிறார். திண்டுக்கல் தொகுதியில் அஇஅதிமுக 3வது சுற்று முடிவில் கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் கிட்டத்தட்ட அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் தொகுதியில் முன்னணியில் இருக்கிறார். திருச்சி தொகுதி 3வது சுற்று நிலவரம் இது. திருச்சி தொகுதியில் போட்டியிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ப குமார் இவர் பெற்ற வாக்குகள் 74,526. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் அன்பழகன் 47,823 வாக்குகள் பெற்று பின்தங்கியிருக்கிறார். வாக்கு வித்தியாசம் 26,703. திருச்சி தொகுதியை பொறுத்தவரை திரு ப குமார் நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டவர். திருச்சியில் அஇஅதிமுக தொடர்ந்து முன்னணியில் உள்ளது. ஆலந்தூர் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் தொடர்ந்து வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அஇஅதிமுக வேட்பாளர் திரு VNB வெங்கட்ராமன் தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறார். 14,173 வாக்குகள் பெற்று தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுகவின் திரு RS பாரதி 11,813 வாக்குகள் பெற்று பின்தங்கி இருக்கிறார். வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட 2,360 வாக்குகள் வித்தியாசத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னணியில் இருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்து வாக்கு முன்னணி நிலவரம் வந்து கொண்டே இருக்கிறது. அத்தனை இடங்களிலும் அஇஅதிமுக முன்னணி என முன்னிலை என தொடர்ந்து வாக்கு வித்தியாசம் வந்து கொண்டிருக்கிறது. விருதுநகர் தொகுதியில் கூட 60,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் அஇஅதிமுக வேட்பாளர் முன்னிலை இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் திரு பஷீர் அகமதியிடம் மீண்டும் பேசுவோம். தொடர்ந்து பேசுவதற்கு முன்பாக ஒரு நிருபரிடம் பேசிவிடும் சார், மன்னிக்கணும். தொடர்ந்து நமது செய்தியாளர் பாரதி கள்ளக்குறிச்சி தொகுதியிலிருந்து நம்மோடு காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவோம். பாரதி, கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் எத்தனை சுற்றுகள்
எண்ணி முடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எத்தனை சுற்றுகளுக்கு வெளியாகி இருக்கிறது? தற்போது நிலவரம் பற்றி சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி தொகுதி காலையில ஆரம்பிச்சதுல இருந்து தொடர்ந்து அதிமுக முன்னணியில் இருந்து வருகிறது. இப்போ ஒவ்வொரு சுற்றுக்கும் 10,000 மொத்தம் 3 சுற்றுகள் முடிந்த வண்ணம் 3 சுற்றுகளில் 10,000 அதிமுக வேட்பாளர் 725 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்காங்க. அவை போட்டியிட்ட திமுக வேட்பாளர் தொடர்புல இணைப்புல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நாம் விவாதிக்கலாம். திரு பஷீர் அகமதிடம் கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கிறது. அதற்கு முன்பாக வாக்கு முன்னணி நிலவரம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் திரு ஃபாத்திமா பாபு அவர்கள் தொடர்வார்கள். நன்றி மதிவாணன். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் 37 தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. ராமநாதபுரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு அன்வர் ராஜா 12,132 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வசந்தி முருகேசன் 39,521 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே அசோக்குமார் 31,597 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். நாமக்கல் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு PR சுந்தரம் 36,035 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் காமராஜ் 31,246 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு உதயகுமார் 13,307 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். நெல்லை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு KRP பிரபாகரன் 33,279 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நீலகிரி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் C கோபாலகிருஷ்ணன் 32,800 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கடலூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு அருண்மொழி தேவன் 34,285 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஜெய்சிங் தியாகராஜ் நட்டர்ஜி 24,593 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சேலம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு V பன்னீர்செல்வம் 41,300 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு குமார் 26,703 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு சந்திரகாசி 5,273 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மத்திய சென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு SR விஜயகுமார் 10,059 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். விருதுநகர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு D ராதாகிருஷ்ணன் சுமார் 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு KN ராமச்சந்திரன் 11,333 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு S செல்வகுமார சின்னையன் 45,578 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். விழுப்புரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு S ராஜேந்திரன் 18,968 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்பூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 11,258 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். வேலூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு செங்குட்டுவன் 10,500 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வெங்கட்ராமன் 2,360 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருவள்ளூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் P வேணுகோபால் 45,821 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேலு 24,913 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தென்சென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜெயவர்தன் 9,797 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் K கோபால்
25,847 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கரூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் மு தம்பிதுரை சுமார் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வடசென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு டி.ஜி. வெங்கடேஷ் பாபு சுமார் 5,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். மதுரை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு இரா கோபாலகிருஷ்ணன் சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கு பரசுராமன் 10,350 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஆர்.கே. பாரதி மோகன் 26,327 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். பெரம்பலூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஆர்.பி. மருதைராஜ் 11,136 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மதிவாணன் தொடர்ந்து விவாதிப்பார். ஃபாத்திமா பாபு, தொடர்ந்து நாம் விருந்தினர்களிடம் அவருடைய கருத்துக்களை கேட்பதற்கு முன்பாக ஒரே ஒரு நிருபர் தொலைபேசி வாயிலாக காத்திருக்க அவரிடம் பேசுவோம். ஊட்டியிலிருந்து, அதாவது நீலகிரி தொகுதி நிலவரம் தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார். நீலகிரி தொகுதி தனி தொகுதியை பொறுத்தவரை என்ன நிலவரம்? எத்தனை சுற்றுக்கள் எண்ணப்பட்டிருக்கிறது? வாக்குகள் தற்போதைய நிலவரம் என்ன? அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எத்தனை சுற்றுகளுக்கு வெளியாகி இருக்கிறது? மதிவாணன், காலை முதல் சுற்றிலிருந்தே அதிமுகவை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் முன்னணியில் இருந்து வந்தால் தற்போது 5வது சுற்று முடிவடைந்த நிலையில் கோபாலகிருஷ்ணன் 1,35,178 வாக்குகளும், ராசா தொடர்ந்து பேசுங்க சிவகுமார். மொத்த வித்தியாசம், அதிகாரப்பூர்வ வித்தியாசமாக 32,800 வாக்குகள் வித்தியாசத்தில் கோபாலகிருஷ்ணன் முன்னணியில் உள்ளார். ராசா பின்தங்கிய நிலையிலே 5வது சுற்று வரை உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கோபாலகிருஷ்ணன். நன்றி சிவகுமார். நன்றி. தொடர்ந்து நாம் நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை 33,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் ராசா முன்னாள் மத்திய அமைச்சராக இருந்தவர், 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் குற்றச்சாட்டில் குற்றம் சுமத்தப்பட்டவர், அவர் மீது குற்றச்சாட்டு உள்ளவர், அவர் தற்போது பின்தங்கி இருக்கிறார் நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை. தொடர்ந்து நாம் திரு சேக்கு தமிழரசன் அவரிடம் பேசலாம். திரு சேக்கு தமிழரசன், அதாவது திரு பஷீர் ஆகும்போது பேசும்போது சொன்னாங்க, சிறுபான்மையின மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவர்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேருடைய ஓட்டுகளும் அத்தனை பேருடைய ஆதரவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீண்டும் கிடைத்திருப்பது நிரூபணமாகியிருக்குன்னு சொன்னாங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நிறைய தலைவர்கள் திமுக பக்கம் இருந்தாங்க, மற்ற பாஜக பக்கம் இருந்தாங்க. அந்த தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் என்னவானது? பிற்படுத்தப்பட்ட மக்கள் யார் பக்கம் இருக்காங்கன்றத சொல்லி தெரிய வேண்டியதில்லை, இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் பிற்படுத்தப்பட்ட மக்களானாலும், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களானாலும், தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் அவர்களை திசை திருப்புவதற்கு பகீரத முயற்சியிலே திராவிட முன்னேற்ற கழகம் தலைகீழாக முயற்சித்த போதும் அவர் தோல்வி கண்டிருக்கிறார். எப்போதும் பிற்படுத்தப்பட்ட மக்களானாலும், மிக பிற்படுத்தப்பட்ட மக்களானாலும், தாழ்த்தப்பட்ட மக்களானாலும் இந்த சாதிய கேள்வி எதற்காக கேட்டீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் திரு கிருஷ்ணசாமி இவர்களெல்லாம் கூட்டு சேர்ந்து போட்டியிட்டார்களே, அதற்காகத்தான் இந்த கேள்வி. விடுதலை சிறுத்தைகள் இயக்கமானாலும் புதிய தமிழகம் கட்சியானாலும் இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் 2 இடங்களிலும் புதிய தமிழகம் ஒரு இடமாகவும் அந்த 2 இடத்துக்கு கூட பெரிய போராட்டங்கள் எல்லாம் நடத்தி அந்த போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் தேர்தலிலே களங்கண்டார்கள். தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே ஆனாலும் அதற்கு பிறகு இன்றைக்கு 3வது முறையாக முதலமைச்சராகி 3 ஆண்டுகளை வெற்றிகரமாக கழித்து இன்றைக்கு 4வது ஆண்டு அடியெடுத்து வைத்து இந்த 4வது ஆண்டிலே துவங்குகிற அம்மாவினுடைய இந்த அரசியல் வாழ்க்கைக்கு ஒட்டுமொத்த தமிழகமே துணை நிற்கிறது, அவர்களை பாராட்டி கொண்டிருக்கிறது என்கிற அந்த முடிவுகளோடு இன்றைக்கு அவர்கள் தொடங்கியிருக்கிறார்களே. இந்த 3 ஆண்டு காலத்தில் நீங்கள் பார்த்தால் தமிழகத்தில் 30 ஆண்டு கால வரலாற்றிலே இல்லாத வகையில் இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழக தலித் மக்கள்
ஒட்டுமொத்தமாக அப்படிப்பட்ட ஒரு வாக்களித்திருக்க சமூக வளர்ச்சியை பெற்றிருக்கிறார்கள். அந்த வளர்ச்சிக்கு நன்றி காட்டுகிற வகையிலேதான் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக தமிழக தலித் சமூகமே புரட்சி தலைவி அம்மாவின் பக்கம் நிச்சயமா நின்றிருக்கிறது சரியான என்பதை வார்த்தையாக இந்த தேர்தல் முடிவு நிரூபணம் செய்கிறது. சரியான வார்த்தையாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் காட்டுது. உங்களுடைய வார்த்தைகள் சிறுபான்மையின மக்கள் மட்டுமில்லாமல் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருமே முதலமைச்சர் ஜெயலலிதாவின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவருடைய செயல்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார் என்று டாக்டர் தமிழரசன் அவர்கள் சொன்னார்கள். தொடர்ந்து திரு தனியரசு, கொங்கு மண்டலம் என்றைக்குமே அஇஅதிமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்டு வருகிற நிலையில மீண்டும் மீண்டும் ஒரு முறை அது நிரூபணமாகி உள்ளது. இந்த முறையும் கோயம்புத்தூர் ஆகட்டும், ஈரோடு ஆகட்டும், திருப்பூர் ஆகட்டும், கரூர் ஆகட்டும், சேலம், நாமக்கல் அத்தனை தொகுதிகளிலும் நீலகிரி உட்பட அத்தனை தொகுதிகளிலும் அஇஅதிமுக கடந்த சட்டமன்ற தேர்தலை விட ஒரு அசுர வளர்ச்சி அடைந்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது? இல்லை, அது கொங்கு மண்டலத்துக்கு நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் செய்திட்ட அளப்பரிய சாதனைகள், குறிப்பாக நம்ம காவிரி ஆற்று நீர் உரிமையை மீட்டெடுத்து அந்த கொங்கு மண்டலத்தினுடைய விவசாயிகளுக்கு நீராதாரத்தை உறுதிப்படுத்திய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர். அது மாதிரி கொங்கு மண்டலத்தில் இருக்கிற வெகுஜன பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வேளாளர் சமூகத்தினுடைய குடிபிறந்து சுதந்திர போராட்டத்திற்காக களத்திலே தன் இன்னுயிரை தந்த மாவீரன் தீரன் சின்னமலைக்கு தலைநகரத்திலே, சென்னையிலே, கிண்டியிலே சிலை அமைத்த ஒப்பற்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சங்ககிரியிலே சிலை, ஓடா நிலையிலே அரசு விழா, அதுபோன்று சாதி சமயத்திற்கு அப்பாற்பட்டு ஒட்டுமொத்த மேற்கு மண்டலத்தினுடைய விவசாய சமூகம், தொழிற்சமூகம், குறிப்பாக ஆயத்த ஆடை தொழிலில் இருக்கிற திருப்பூருக்கு சாய கழிவு நீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு 200 கோடிக்கு மேற்பட்டு நிதியை ஒதுக்கி தந்து அந்த தொழிலை பாதுகாத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். விவசாயிகளினுடைய விடிவெள்ளியாய், தொழிலாளர்களினுடைய, தொழில் உற்பத்தியாளர்களினுடைய விடிவெள்ளியாய், ஏழை எளிய உழைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கறவை மாடுகளை தந்து, ஆடுகளை தந்து, ஆதரவற்ற முதியவர்களுக்கு 500 ரூபாய் உதவித்தொகையை 1000 ரூபாயாக உயர்த்தி தந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்பிக்கையை ஊட்டிய முதல்வர், ஏழைகளினுடைய கண்ணீரை, துன்பத்தை, துயரத்தை துடைத்த முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்பதனால் கொங்கு மண்டலம் நிச்சயமா இந்த காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கோட்டை என்பதை இந்த தேர்தலிலும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. தான் அது நம்ம அனைவருக்கும் மகிழ்ச்சி. வாக்களித்த கொங்கு மண்டலத்தினுடைய ஒட்டுமொத்த மக்கள் அதாவது பல விஷயங்கள் மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க சொன்ன மாதிரி கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, மத்திய மண்டலம் ஆகட்டும், டெல்டாவாகட்டும், தென் மண்டலம் ஆகட்டும், வட மாவட்டம் ஆகட்டும், சென்னை மாநகரமாகட்டும், சென்னை பெரிய ஒரு அதாவது மிகப்பெரிய சென்னை புறண மாநகரங்கள், நகரங்கள், சிற்றூர்களிலிருந்து கூட எல்லா பகுதிகளிலும் ஒரே சீராக ஒட்டுமொத்த வாக்காளர்களும் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த சீரிய மக்கள் நல திட்டங்களுக்கும் அன்பு, கருணை, நீதியின் வடிவமாக இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய ஒரே தலைவியாக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த 3 ஆண்டுகளில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த சாதனை நிறைவு பெற்று இன்று 4வது ஆண்டாக தொடர்ந்து பேசுவோம். ஒரே ஒரு கேள்வி, திரு பஷீர் அகமது, அதாவது 2011 இமாலய வெற்றி, முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் இமாலய வெற்றி, அதனைத் தொடர்ந்து வந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து நின்று வெற்றி, தற்போது தனித்து நின்று இந்த பாராளுமன்ற தேர்தலிலே, மக்களவைக்கான தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை வந்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய வெற்றி ஏற்கனவே அறிவித்து விட்டது போல தொண்டர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருக்கிறது. இந்த நிலையில சில பேர் எங்களால் தான் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு போன 2011 தேர்தலில் கூட இருந்து போட்டியிட்டாங்க. அவர்கள் நிலைமை பரிதாபத்துக்குரியது. விளையும் பயிர் முளையில் தெரியும் என்று, முளைக்கும் போதே தெரியும் என்று சொல்வார்கள். மாண்புமிகு முதல்வர்களுடைய பிரச்சாரம் ஆரம்பம் செய்தது முதல் ஆறாவரமான வரவேற்பு தமிழகத்தில். சாதாரணமாக ஸ்டார் வேட்பாளர், தலைவர் வேட்பாளர் தொல் திருமாவளவன், வைகோ, தயாநிதி மாறன் உள்ளிட்ட பலரையும் வென்றவர்கள் அறிமுகமில்லாதவர்கள். ஆனால் மக்கள் வாக்களித்திருப்பது வேட்பாளர்கள் யார் என்றால் மாண்புமிகு முதல்வர் அவர்களே தமிழகம் முழுவதும் நிற்பதாகத்தான் இந்த 37 தொகுதியுடைய முடிவும் நாம் பார்க்க முடியுது. இப்போ எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய, நீங்கள் சொன்னீங்க தேமுதிக தலைவர் சொன்ன, அவர்களுடைய பிரச்சாரம், பொய் பிரச்சாரங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டது. தமிழக முதல்வர்கள் செய்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல செய்திகள். நான் கேட்கிறது என்னன்னா, நாம பல நிறுவனங்களை பற்றி பேசிவிட்டோம், முதலமைச்சருடைய பல வெற்றிகளை பற்றி. மீண்டும் இதுல இன்னொரு விஷயம் நிரூபணமாயிருக்கிறது. அவருடைய பொய் குற்றச்சாட்டு அனைத்துமே எப்படி நிரூபணமாயிருக்குன்னா, முதலமைச்சர் தான் தனிப்பட்ட சக்தி,
அப்படிங்கிற ஒரு விஷயம் நிரூபணமாயிருக்கல. நிரூபணமாக இப்பொழுது 100% தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இன்று தாங்களே இருப்பதாக, ஏனென்றால் முதல்வர் சொல்லியிருக்கிறார்கள், மக்களுக்காகத்தான் மக்களுக்காகவே நான் உழைக்கிறேன் என்று. அமைதி, வளம், வளர்ச்சி என்கிற முதல்வருடைய தாரக மந்திரத்தை மக்கள் முழுமையாக கடைபிடித்திருக்கிறார்கள், நம்பியிருக்கிறார்கள். இந்த தேர்தலுடைய முடிவுகள், அறிவிப்புகள் நமக்கு உணர்த்துகிறது. நிச்சயமா சார், தொடர்ந்து முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர்களாக இருந்த மணிசங்கர் ஐயர் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு எச் ராஜா ஆகியோர் பின்தங்கி இருக்கிறார்கள். அதே போன்று நிதியமைச்சர் ப சிதம்பரத்தினுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் தொடர்ந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளார். தொடர்ந்து முன்னணி நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம். முன்னணி நிலவரத்தை அறிவிப்பதற்காக நமது செய்தியாளர் ஃபாத்திமா பாபு காத்திருக்கிறார். தொடருங்கள் ஃபாத்திமா. நன்றி மதிவாணன். தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் 37 தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னிலை பெற்றுள்ளது. திருவண்ணாமலை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி ஆர் வனரோஜா 41,370 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கோயம்புத்தூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ.பி. நாகராஜன் 7,370 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு அன்வர் ராஜா 12,132 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தென்காசி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி வசந்தி முருகேசன் 39,521 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கிருஷ்ணகிரி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே அசோக்குமார் 31,597 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். நாமக்கல் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு பி ஆர் சுந்தரம் 54,494 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் க காமராஜ் 31,246 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். திண்டுக்கல் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு எம் உதயகுமார் 21,702 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். நெல்லை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே ஆர் பி பிரபாகரன் 48,266 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நீலகிரி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன் 39,961 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். கடலூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு அருண்மொழி தேவன் 44,039 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தூத்துக்குடி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஜெயசிங் தியாகராஜ் நட்டர்ஜி 34,136 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சேலம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வி பன்னீர்செல்வம் 41,300 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருச்சி மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ப குமார் 26,703 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். சிதம்பரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு மா சந்திரகாசி 5,273 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். மத்திய சென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் ஆர் விஜயகுமார் 10,129 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். விருதுநகர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு டி ராதாகிருஷ்ணன் சுமார் 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். ஸ்ரீபெரும்புதூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கே என் ராமச்சந்திரன் 11,333 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். ஈரோடு மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் செல்வகுமார சின்னையன் 60,262 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலையில் உள்ளார். விழுப்புரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு எஸ் ராஜேந்திரன் 27,563 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருப்பூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 11,258 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். வேலூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ப செங்குட்டுவன் 10,500 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார்.
ஆலந்தூர் சட்டப்பேரவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு வெங்கட்ராமன் 2360 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். திருவள்ளூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் பி வேணுகோபால் 45,821 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். காஞ்சிபுரம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேலு 24,913 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தென்சென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் ஜே ஜெயவர்தன் 10,880 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நாகப்பட்டினம் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் கே கோபால் 25,847 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கரூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் மு தம்பிதுரை சுமார் 12,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். வடசென்னை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு டி ஜி வெங்கடேஷ் பாபு சுமார் 6,316 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலையில் உள்ளார். மதுரை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு இரா கோபாலகிருஷ்ணன் சுமார் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். தஞ்சாவூர் மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு கு பரசுராமன் 10,350 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மயிலாடுதுறை மக்களவை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஆர் கே பாரதி மோகன் 26,327 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். மதிவாணன் விவாதத்தை தொடர்வார். ஃபாத்திமா, தொடர்ந்து திமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே பின்னடைவில் இருக்கிறார்கள். அஇஅதிமுக அவர்களை எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் அனைவருமே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார்கள். குறிப்பாக 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் குற்றச்சாட்டும் சுமத்தப்பட்டுள்ள திரு ஆர் ராசா நீலகிரி தொகுதியில் பின்தங்கியிருக்கிறார். முன்னாள் அமைச்சராக இருந்த திரு தயாநிதி மாறன் மத்திய சென்னை தொகுதியில் பின்தங்கியிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திரு SR விஜயகுமார் அஇஅதிமுக வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார். அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினர் AKS விஜயன் நாகப்பட்டினம் தனி தொகுதியில் பின்னடைவில் இருக்கிறார். நாமக்கல் தொகுதியில் போட்டியிட்ட முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்த காந்தி செல்வன் அவர் தற்போது பின்தங்கியிருக்கிறார். அங்கு போட்டியிட்ட திரு PR சுந்தரம் அஇஅதிமுக வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார். இதே போன்றுதான் திமுக சார்பில் போட்டியிட்ட முக்கியமான நபர்கள், ஸ்டார் வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய நபர்களும், பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிட்ட ஸ்டார் வேட்பாளர்களும் நட்சத்திர வேட்பாளர்களும் பின்னடைவில் இருக்கிறார்கள் அதிக ஓட்டுகள் வித்தியாசத்தில். இது ஒன்றை மட்டும் தெளிவுபடுத்தி இருப்பதாக சொல்கிறார்கள் நமது அரங்கத்திற்கு வந்த அரசியல் வல்லுநர்கள். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவருக்கு கிடைத்த மகத்தான வெற்றி இது, வேட்பாளரை பார்த்து மட்டுமல்ல என்று அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் நமது அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு தனியரசு அவர்களும் பேசுவோம். அதற்கு முன்பாக திரு தனியரசு, அதற்கு முன்பாக மூத்த பத்திரிகையாளர் திருமதி தன்யா ராஜேந்திரன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக தொடர்பில் இருக்கிறார். வணக்கம் திருமதி தன்யா ராஜேந்திரன். இந்திய அளவில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இமாலய வெற்றி முதலமைச்சர் அவர்கள் தேடி தந்திருக்கிறார். அஇஅதிமுக 37 இடங்களில் முன்னணியில் இருக்கிறது. தேசிய அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் முதலமைச்சருடைய இந்த இமாலய வெற்றி வரலாற்று சாதனை வெற்றின்னு கூட சொல்லலாம். குறிப்பா இந்த விஷயத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தேசிய கட்சிகள் பாஜக மற்றும் காங்கிரஸ் தவிர்த்து அதிக அளவிலான எண்ணிக்கையிலான இடங்களை கைப்பற்றக்கூடிய கட்சியாக அதிமுக இருக்கிறது. இது பற்றி உங்க கருத்து என்ன? Well, like you said, the AIDMK is emerging as the third largest party in the country. The BJP comes first, the Congress comes second, and it is the AIDMK which has the maximum number of seats in comparison to any other regional party in the country. So obviously the AIDMK will become a force in the parliament once the sessions begin. We have known that Chief Minister J. Jayalalitha has taken a stand sometimes against the central government when it comes to policies that she has opposed. So it remains to be seen that in the parliament what kind of role தன்யா குறுக்கீடுக்கு மன்னிக்கணும், உங்களுக்கு தெரிந்த தமிழ்ல கொஞ்சம் பேசுங்க, முடிஞ்ச அளவுக்கு தமிழ்ல பேசுங்க. இந்த வாட்டி பிஜேபியும் காங்கிரஸ்க்கு அப்புறம் ஏஐடிஎம்கே தான் தேர்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இந்தியாவில் வந்திருக்கு. பார்லிமெண்ட்ல இப்ப பிஜேபிக்கு 272க்கு ஜாஸ்தி சீட் கிடைச்சிருக்கு, என்டிஏக்கு 300க்கு மேல சீட் கிடைச்சிருக்கு. அவங்க கிட்ட அலையன்ஸ்ல சிவசேனா இருக்கு, அகாலிதள், அப்படி 2-3 பார்ட்டி இருக்காங்க என்டிஏல. Parties like the TMC and the AIDMK which have won a lot number of seats, அவங்க கவர்மெண்ட்ல இல்லனாலும் அவங்க பார்லிமெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வாய்ஸா வருவாங்க.
நிறைய when the new policies of the government starts getting formulated, அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க பார்லிமெண்ட்ல. அவங்க வாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருப்பாங்க. ஏன்னா AIDMK தான் third largest party in the country. அது மட்டும் இல்ல வேற ஒரு ரீஜனல் பார்ட்டியும் இவ்வளவு சீட் இந்தியாவில் வின் பண்ணல. ஆல்மோஸ்ட் 37 சீட்ஸ்ல இப்ப லீட் இருக்கு. இந்த லீட் வின்னா டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு AIDMK எதிர்பார்க்கறாங்க. நன்றி தன்யா ராஜேந்திரன், மூத்த பத்திரிகையாளர். அவர் அஇஅதிமுக இந்தியாவின் 3வது பெரிய சக்தியாக இருக்கிறது. இந்திய நாடே வியக்கத்தக்க வெற்றியை அஇஅதிமுக பெற்று வருகிறது என்று அவர் சொல்கிறார். தொடர்ந்து நமது இணைப்பில் சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் மற்றும் மதுரை ஆதீனம் ஆகியோர் வர காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து நாம் முன்னணி நிலவரம் பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பாக திரு பஷீர் அகமது, தொடர்ந்து முதலமைச்சருடைய திட்டங்கள், அதாவது தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டங்களையும் சரியா செய்யலன்னு திமுகவினர் தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா மக்களுக்கு தெரிந்திருக்கிறது என்ற உண்மை மீண்டும் நிரூபணமாக இருக்கிறது இல்லையா? முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும், ஒவ்வொரு குடிமக்களுக்கும், ஒவ்வொரு மக்களுக்கும் சென்று சேரக்கூடிய வகையில் திட்டங்களை தீட்டியிருக்கிறார். இதற்கான பலனா பார்க்கலாமா? இது இந்த தேர்தலின் முடிவே அதைத்தான் பிரதிபலிக்கிறது. எதிர்க்கட்சிகள் சொன்ன அனைத்து குற்றச்சாட்டுமே பொய்யான குற்றச்சாட்டு என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் முழுமையாக வாக்களித்திருப்பது அந்த குற்றச்சாட்டை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது தெளிவான உண்மையாகிறது. பல்வேறு முக்கியமாக மின்சாரத்தை திமுகவை விட அதிமுக இன்னும் பின்தங்கி விட்டது என்று சொன்னார்கள். ஆனால் 3500 மெகாவாட் இந்த 3 ஆண்டுகளில் தமிழக முதல்வர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அதிகமான மின்வெட்டை கடந்து இப்பொழுதெல்லாம் மக்கள் ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு குற்றச்சாட்டுகள் திமுக வைத்திருக்கிற குற்றச்சாட்டு அனைத்துமே பொய்யான குற்றச்சாட்டு என்பது இந்த தேர்தல் முடிவு நமக்கு உணர்த்துகிறது. தமிழக முதல்வர்களுடைய செய்த அனைத்து செயல்களும் அனைத்து நன்மையான பலன்களையும் மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தலின் முடிவு. தொடர்ந்து பேசலாம் சார். சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் திரு ஆர் சரத்குமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைப்பில் காத்திருக்கிறார். வணக்கம் சார். அஇஅதிமுக தொடர்ந்து முன்னிலை இருக்கிறது. குறிப்பாக 37 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அதிக வரலாற்று சாதனை வெற்றியை முதலமைச்சர் அவர்கள் ஈட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு சுற்றிலும் பல இடங்களில் 4வது சுற்று 5வது சுற்றை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன சார்? மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர்களுக்கு முதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது அவர்களுடைய நல்லாட்சிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றின்னு தான் சொல்லணும். ஏன்னா எந்த இடத்தில் பிரச்சாரத்துக்கு சென்றிருந்தாலும் அந்த உணர்வு, அதாவது மக்களிடையே மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் நல்லாட்சிக்கு ஒரு உத்தரவாதத்தை தான் என்னால் பார்க்க முடிந்தது. அதன் விளைவாக 40 நமது இலக்கை எட்டி பிடிக்கும் என்று உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தது. நிச்சயமா அதற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி தான் சொல்லணும். ஏன்னா 37 தொடர்ந்து 5, 6வது சுற்று 7வது சுற்று எனக்கு 40 இந்த இலக்கை நாம் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை உடையவன் தான். திரு சரத்குமார் சார், இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் ஒரு இமாலய வெற்றி கிடைத்திருக்கிறது அஇஅதிமுகவுக்கு. கடந்த 2011ஆம் ஆண்டை காட்டிலும் இந்த முறை அபரிமிதமான ஒரு வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அளவில் தென் மாவட்டங்களில் வாக்கு வங்கி, அஇஅதிமுகவின் வாக்கு வங்கி பல மடங்கு அதிகரித்திருக்கிறது. வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. முதலமைச்சர் தான் ஒரே தலைவர் என்ற அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வித்தியாசம் மக்கள் தொடர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள். இது எதை காட்டுகிறது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை? அதாவது தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே ஒரு நல்லாட்சி கிடைத்த உத்தரவாதம் நான் சொன்னேன் இல்லையா, அதான் இது மெயின். அதாவது மாண்பு முதலமைச்சர் புரட்சித் தலைவர்களுடைய ஆட்சி திறமை, ஆளுநர் வலிமை, அது மட்டும் தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை, இவர்களால் முடியும், எதையும் சாதிக்க முடியும். ஏன்னா உதாரணத்துக்கு பல விஷயங்கள் சொல்லலாம். காவிரி நதிநீர் ஆணையத்துல கொண்டு வந்தது, அது மட்டும் இல்லாம முல்லை பெரியாறுல சாதகமான தீர்வு வந்தது. நீங்க சொல்லிட்டு அறிக்கை கொண்டே போகலாம். மீனவர் பிரச்சனை தலையிட்டு சிறப்பாக முடித்து வைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பது என்று அனைத்தையும் மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை இலங்கை தமிழர் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது அனைத்திலும் தமிழக மக்கள் மீது அன்பும் பாசமும் செலுத்துகின்ற ஒரு தலைவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்பது அனைவரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதுதான் அனைத்து இடங்களிலும், குறிப்பாக தென் மாவட்டங்களில் சொல்லும் போது அது மிகப்பெரிய கோட்டையாக மாறிக்கொண்டிருப்பது உண்மை. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அனைத்து இடங்களும் தமிழகம் இது இந்த ஒரு எடுத்துக்காட்டு, ஜஸ்ட் லிட்மஸ் டெஸ்ட் ஃபார் தி ஃபியூச்சர் ஆஃப் மாண்பு முதலமைச்சர் புரட்சி தலைவி தான். ரொம்ப நன்றி சார். திரு ஆர் சரத்குமார் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்தார். தென் மாவட்டங்கள் மட்டுமல்ல, ஏற்கனவே சொன்னது போல திரு தனியரசு அவர்கள் சொன்னது போல கொங்கு மண்டலமும்
தென் மாவட்டங்களும் வட மாவட்டங்களும் மத்திய மண்டலமும் டெல்டா பகுதியும் அதே போன்று சென்னை மாநகராட்சியும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளும் அனைத்துமே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய கோட்டையாக இருக்கிறது. தொடர்ந்து அது மீண்டும் மீண்டும் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. அந்த அளவிற்கு வாக்கு சதவீதம், அஇஅதிமுகவின் வாக்கு சதவீதம், முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கான வாக்கு சதவீதம் மிக அதிக அளவில் பன்மடங்கு அதிகரித்திருப்பதை இது காட்டுகிறது. தொடர்ந்து இது பற்றி விரிவாக விவாதிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.